விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை பெங்களூருவைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய சூழலில் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் இங்கு ஜனநாயகன் படமும் ஓடாது என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருவதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்தால் அங்கு ஜனநாயகனை திரையிடக்கூடாது என்ற கருத்தும் பரவி வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எக்ஸ் பக்கத்தில் கமலுக்கு ஆதரவாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி, வணக்கம். ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே நிறைவு பெற்ற நிலையில தற்போது தக் லைஃப்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிடைக்க பெற்றிருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நடிகர் கமலஹாசன் தக் லைஃப் படம் விழாவில் பேசும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து தெரிந்ததுதான் கர்நாடக மொழி என்று அவர் பேசியிருந்தார். அவர் பேசியது வரலாற்றை அடிப்படையாக வைத்து பல நூல்களை முன்வைத்தான் அந்த கருத்தை தெரிவித்தார். குறிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் உள்ளிட்ட நூல்களை வைத்தான் அவர் பேசியிருந்தார். எனவே அதன் அடிப்படையில் அவர் பேசும் பொழுது கர்நாடகாவை சேர்ந்த பல இயக்கங்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக கமலஹாசன் பேசிய தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிறந்ததாக அவர் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கமலஹாசன் உடைய நடித்த அந்த தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் ஓட மாட்டோம், ஓட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், எனவே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதற்கு அடிப்படையில் தமிழ்நாடு சார்பிலும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் விஜய் கடைசியாக நடிக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படம் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு படமாகும். எனவே ஜனநாயகன் படத்தையும் நாங்கள் தமிழகத்தில் வெளியிட மாட்டோம் என்று தற்போது தமிழகத்தை சேர்ந்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கும் கடைசி, அதாவது இனி படங்கள் நடிக்க மாட்டேன், அரசியல் மட்டும்தான் ஈடுபடுவேன் என்று இந்த ஜனநாயகம் என்ற ஒரு படத்தை அவர் நடித்து வந்தார். இந்நிலையில் அந்த படம் என்பது பெங்களூருவை மையமாக வைத்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்று எடுக்கப்பட்ட படம். இந்த கேவிஎன் புரொடக்ஷன் என்பது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஜனநாயகம் திரைப்படத்தையும் தமிழகத்தில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று தற்போது பல்வேறு பேர் தமிழகத்தில் தங்களுடைய சமூக வலைதளம் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.